தவா ஃப்ரை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சேலஞ்ச் பண்ண போகிறோம். லெமனை புழிஞ்சு ஊற்றி பஞ்சு பஞ்சாக இருந்திருக்கு. அற்புதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா என்னடா முழு கோழியை வச்சுட்டு நிற்கிறேன்னு பார்ப்பீங்க. அந்த முழு கோழியை வச்சு தான் இன்றைக்கி வந்து வேறு லெவலாக ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட போகிறோம். என்னடா நான் மட்டும் தான் நிற்கிறேன்னு பார்ப்பீங்க. பசங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் கேமராமேன் மட்டும்தான் சமைக்க போகிறோம். பசங்களாம் வந்து இடையிலே ஜாயின் ஆகிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பேரெலாம் பசங்க வந்தோடனே வீடியோக்கு இடையில உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவோம். இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சும்மா இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இதை வச்சு என்ன பண்ணுறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. முழு கோழியை வந்து பழசிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் தவா ஃப்ரைக்கு வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தயிர், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி வேவுறதுக்காண்டி நல்லா கீந்தி விட்டுக்கலாம். ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஃபுல்லாக இதாகணும். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. டகன்னு மசாலாலாம் தடவி முடிச்சாச்சு. சிக்கன் வந்து 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க. தகன்னு எரியுது. பார்த்தீங்கன்னா நல்லா தோசைகள் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. அதுக்குள்ளே மசாலாவும் நல்லா சிக்கனோடு சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. ஒரு சிக்கன் எடுத்து நல்லா வச்சுக்கலாம். எடு வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு.
பாருங்க நம்ம வந்து சிக்கன்லாம் முடிச்சாச்சு, சமைச்சே முடிச்சிட்டோம். இப்போ தான் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, ஜாலியாக வந்துட்டு இருக்காரு. புது சட்டை புது வேண்டாம் போட்டுக்கிட்டு கலக்கலாறாரு. என்னடா என்ன முடியல சாப்பிடாங்கடா, அருமையாக சாப்பிடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பேர்லாம் சொல்லிடலாம். மகேஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ, அடுத்து முத்து நாகராஜ், விஜய் நாகராஜ், அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹாய் ப்ரோ. ரோஷன் ப்ரோ ஹாய் ப்ரோ, ஸ்ரீராம் ப்ரோ ஹாய் ப்ரோ. பார்த்தீங்கன்னா 3வது நம்ம மெம்பர் வந்துட்டார், நம்ம சேனலோட 3வது மெம்பரு. என்ன பண்ணுறது, வீட்டில் அதிக வேலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி ப்ரோ ஹாய் ப்ரோ, ஆனந்த் ப்ரோ உங்களுக்கு ஹாய் ப்ரோ. இது மாதிரி உங்கள் பேரும் கமெண்டில் வரணும் சொல்லணும்னா, உங்கள் பேரும் வீடியோவில் சொல்லணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படி இன்னொருத்தரும் கமெண்ட் பண்ணியிருக்காரு, கோபி திருவண்ணாமலையிலேருந்து. கோபி ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாய். சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பராக தான் தவா போட்டுருக்கோம். அதே உடஞ்சிடுச்சு, நல்லா உடஞ்சிடுச்சு. கையால் எடுத்து வைங்க, அதான் சொல்லுவாங்க அசால்ட்டாக தள்ளுறேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் தவா ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வந்து சேலஞ்சு மாதிரி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம், யார் முதல்ல சாப்பிட்றாருன்னா சேலஞ்சு. அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சிக்கன் தவா ஃப்ரை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சேலஞ்சு பண்ண போகிறோம். ஆளுக்கு ஒரு பீஸு பிரித்து வச்சுக்கலாம். உடையுமா? கத்திட்டு தருவா. ஆளுக்கு ஒரு பீஸு இது இருக்கட்டும். ரெட்டையாக பிரிச்சாச்சு. ஆளுக்கு இவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இந்த பீஸில் உனக்கு ஒன்று, நான் கழுத்து வருது எனக்கு ஒன்று, இது ஒன்று. இது இருக்கட்டும். இது வந்து கேமராமேனுக்கு 3 பீஸ் இருக்குது. ஆனால் சாப்பிட மாட்டார், நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றாரு. ஏன்னா சிக்கன் தவா ஃப்ரை வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாம். 1 2 3 அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சேலஞ்சை. க்ளோஸ்அப் வாங்க கோயம்பு கேமராமேன். லெமன் பை லெமனை புளிஞ்சு ஊற்றி செமையாக இருந்திருக்கு. இங்கே பஞ்சு பஞ்சாக இருந்திருக்கு. அற்புதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. எங்க உனக்கு லெக்கு இந்த இருக்கு. அடப்பாவி. எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு. சேலஞ்சில் ஒரு லெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சாச்சு. முடியாது ப்ரோ, அப்படி ஒவ்வொரு பீஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு பஞ்சாட்டம் வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளும் ஒரு லெக்கு காலி பண்ணியாச்சு. அடுத்து எந்த பீஸு? ஒரு லெக்கில் நான் முடிக்கலை, இந்த 10 பீஸ் இருக்குது. அவங்க தான் ஃபஸ்ட்டு முடித்தது. அடுத்து எந்த பீஸா? இதா? ரொம்ப பெருசாக இருக்கு, ரொம்ப பெரிய பீஸாக இருக்குது. ஏதாச்சும் என்ன கொடுப்பீங்க? கேமராமேன் சொல்லிட்டு நீங்கள் அப்படியா? அப்படியே கேமராமேன். ஓ, யாரு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறா கேமராமேன் பின்னாடி சாப்பிடலாம். நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ சாப்பிட மாட்டாங்க. இப்போ தான் லெக்கே முடிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதான் ஒரு லெக்கோட இது பீஸு. போய் நம்பாதீங்க. இப்போ தான் முரட்டு பீஸு, பல்ட்ட பீஸு நல்லா. இங்கே இருக்கப்பறம்
ம் இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இது முடிச்சிருவோம். முடிய போகுது. இவன் ஜெயிக்கிறதுக்குலாம் ஒருத்தன் இருக்கான், வருவான். வரும் நாட்களில் பிரியாணி போட்டி ஒன்று இருக்கிறது. இதே மாதிரி சேலஞ்சு முடிச்சா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நானும் முடிச்சிட்டா. முடிக்கலை, இங்கே ஓரத்தில் இருக்கு. இதை முடிச்சே சமண்டா. கழுத்து கறி வேறு கொஞ்சம் இருக்கு, முடிச்சிடலாம். எரியுது, உதறலாம். எவ்வளோ பெப்பர் போட்ட? முடிச்சாச்சு. நானும் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு. நான் தான் ஃபஸ்ட்டு. கேமரா பீஸ் எனக்கு தான். ரெண்டுவாங்க தேடுவாங்க. அதான் இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு ஜெயிச்சது. சாவிச்சு போட்டுக்கலாம் இது மாதிரி இந்த லெக்குக்கு, இந்த பீஸுக்கு. ஓகேவா? அப்புறம் ஜெயிச்சவன் வாய் மாதிரி உட்காந்துருக்காங்க மீது பேர். அதனால் சாவிச்சு போட்டு லெக்குக்கு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு போகிறவனுக்கு லெக்கா லாஸ்ட் இருக்கணுக்கா? ஃபஸ்ட்டு போகிறவனுக்கு. ஓகே, நமக்கு எங்கேயுமே ராசியாக இருக்காது. வர பாருங்க, எப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சாபு த்ரிச் ஆனால் லக்கு அடி. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஒரே எலும்பாக இருக்கும் பாருங்க. கீழே சேலஞ்சு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கரமாக முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் தவா ஃப்ரை வந்து ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா எலும்பாக தான் இருக்கும். காரம் சோழி முடிஞ்சிடுச்சு.